திமுகவின் தேர்தல் தோல்விக்கு முன்னாள் அமைச்சர் சேகர்பாபுவின் செயல்பாடுகளும் கட்சிக்குள் நிலவிய உட்கட்சி பூசலும் முக்கிய காரணம் என திமுக நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக சந்தித்த தோல்வி குறித்து ஆராய தொகுதி வாரியான ஆய்வுக்குழுக்கள் அமைக்கப்பட்டன. தற்போது இந்த குழுக்கள் தங்களது அறிக்கையை சமர்ப்பிக்க தொடங்கியுள்ள நிலையில் அதில் இடம்பெற்றுள்ள தகவல்கள் திமுக தலைமைக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்களின் அராஜக போக்கும் தொண்டர்களை மதிக்காத குணமுமே இந்த பின்னடைவுக்கு காரணம் என அடிமட்ட தொண்டர்கள் குமரலை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. முக்கியமாக முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு தனது நெருக்கமான முக்கியத்துவம் கொடுத்ததாகவும் நியமன பதவிகளில் அவர் ஆதிக்கம் செலுத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தன்னை முன்னிலைப்படுத்தி தனி அதிகாரம் செலுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் கட்சிக்குள் நிலவிய கோஷ்டி பூசல்களும் பதவி கிடைக்காத நிர்வாகிகளின் சுணக்கமும் தோல்விக்கு முக்கிய காரணம் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் காலத்தில் கூட்டணி கட்சிகள் திமுக தொண்டர்களுடன் இணைந்து சரியாக வேலை செய்யவில்லை என்றும் கள நிலவரத்தில் பெரும் தொய்வு ஏற்பட்டதாகவும் மாவட்ட நிர்வாகிகள் குற்றம் சாட்டியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னதாக கட்சியை முழுமையாக மறுசீரமைக்கவும் மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை 120க்கும் மேல் உயர்த்தவும் திமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. மேலும் சேகர்பாபுவின் அதிகாரத்தை குறைக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது.